ஹலோ நண்பா, வெல்கம் டு ஒரு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நத்திங்கோட 2025ஓட 3A அண்ட் 3A ப்ரோ இந்த சீரிஸ் அபிஷியலா பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த 3A இருக்கட்டும், இந்த 3A ப்ரோவா இருக்கட்டும், இதோட பிரைசிங் எப்படி இருக்கு, கலர் வேரியன்ட் என்ன இருக்கு, இந்த வருஷம் 3Aல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, 3A ப்ரோல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ரெண்டு போனும் டீடைலா ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்தர் வீடியோல நம்ம செப்பரேட்டா அன்பாக்சிங் பண்ணி அதோட செப்பரேட்டான ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்து இது என்ன ஃபீட்பேக் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த வீடியோல ரெண்டு மொபைலை பத்தி அட் அ டைம் சேமா பார்க்க போறோம். சோ டிசைன் ஃபேக்டர் என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பிரைசிங் டீடைலா பிரீஃபா பார்ப்போம் இந்த வீடியோவை பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நத்திங் 3A இருக்கட்டும், இந்த 3A பிளஸ் இருக்கட்டும், என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, என்ன பிரைசிங் இருக்கு, ஒர்த் இல்லையா, அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா பார்க்க போறோம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். சோ இதாங்க நத்திங் 3A அண்ட் 3A ப்ரோ பாக்ஸ். எப்பயும் போல ஒரு காம்பேக்டான பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3A பாக்ஸ் ஓபன் பண்ணோனே எப்பயும் போல அந்த புக்லெட் ஓபன் பண்ற மாதிரி பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ணோனே முதல் மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது. அது போக இந்த வட்டம் டிரான்ஸ்பரண்ட் டைப் சி கேபிள் இல்லாம நார்மலான டைப் சி கேபிள் ஒரு ஒயிட் கலர்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டைப் சி டு டைப் சி கேபிள் அண்ட் எப்பயும் போல இந்த சிம் எஜர் டூல் அண்ட் கேப்சூல் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க டிரான்ஸ்பரண்டா. அண்ட் 3A ப்ரோ பாக்ஸ்க்கு போகும்போது இதே மாதிரி தான் ஒரு காம்பேக்டான பாக்ஸ். அதுக்குள்ள ஓபன் பண்ணுவோனே புக் டைப்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம கையில மொபைல். இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கேபிள் கிடையாது, நார்மலான ஒயிட் கேபிள் டைப் சி டு டைப் சி. அண்ட் உங்களுக்கு இதுலயுமே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டான உங்களுக்கு அந்த கேப்சூல் டைப் உள்ள சிம் எஜர் டூல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இந்த நத்திங் 3A இந்த மொபைல் பொறுத்தவரை 3 வைப்ரண்டான கலர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் எடிஷன் ஸ்பெசிபிக்கா இந்தியன் ரேஞ்சில் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதோட வேரியன்ட் பார்க்கும்போது டூ டைப் ஆஃப் வேரியன்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8 128GB வேரியன்ட் 25,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 27,000 கோட் பண்ணிருக்காங்க. அப்படியே நத்திங் 3A ப்ரோக்கு போகும்போது இதுல 2A 2 கலர்ஸ் வேரியன்ட். இதுல பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் 30,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 12 256GB வேரியன்ட் 34,000 கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு பேஸ் வேரியன்ட் அண்ட் கலர் வேரியன்டோட 3A அண்ட் 3A ப்ரோ கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் ஃபேக்டர் ரெண்டு இதுலயும் பார்ப்போங்க. இந்த வட்டம் 3Aல பார்க்கும்போது 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பேக் சைட்லயும் அண்ட் 3 கிளிப்பிங் லைட்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த கிளிப்பிங் லைட்ஸ் போனட்டம் ஸ்ட்ரைட் டவுன் வந்திருந்தது. பட் ஆனா இந்த வட்டம் ஒரு கர்வியா உங்களுக்கு இந்த ரைட் சைட் பார்டர்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைட்டான ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பேக் சைட்ல கிளாஸ் பாடி பில்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கீழே ஒரு பேட்டர்ன்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் தான், மீதிபடி ஒரு கிராபிக்கல் டிசைன்லயோ வேற எந்த ஒரு புதுசா இந்த வட்டம் நத்திங்ல எடுத்துட்டு வரல 3A பொறுத்தளவு. அண்ட் 3A ப்ரோ டோட்டலி டிஃப்ரெண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். நல்ல ஒரு ப்ராடான ஒரு ரிங்குள்ள 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட். இதுலயுமே கிளிப்பிங் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல கிளாஸ் பாடி பில்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இந்த மொபைலை பொறுத்தளவு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அந்த iPhone 16ல நம்ம அந்த கேமரா அசஸ் பண்றது பட்டன் யூஸ் பண்ணும்போது அதே மாதிரிதான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க, அதாவது பவர் கீக்கு பாட்டம்ல. பட் ஆனா இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா அசஸ் கிடையாது, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதை பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓவரால் இங்க டிசைன் ஃபேக்டர் ஆகட்டும் அண்ட் இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா நத்திங் 3Aல 201 கிராமும் 3A ப்ரோல உங்களுக்கு 211 கிராம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திக்னஸ் ரெண்டுலயுமே சேம் தான், 8.4mm கொண்டு வந்திருக்காங்க. சோ உங்களுக்கு டிஸ்பிளேயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, 6.77 இன்ச்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ டிஸ்பிளே நல்ல பிராடா 4 inches நல்ல கர்வியா பாக்ஸ் ஸ்டைல பார்த்தோன்னே நத்திங் போன் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த டிசைன் ஃபேக்டர் அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். 3A இருக்கட்டும், இந்த 3A ப்ரோ டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். சோ ரெண்டு மொபைலுமே சேம் டிஸ்பிளே தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க நத்திங் 3A இருக்கட்டும் 3A ப்ரோ ஆகட்டும், இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.77 இன்ச்ல 1 பில்லியன் கலர் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் 3000 nits பிரைட்டரான ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே அல்ட்ரா HD சப்போர்ட்டும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்க பேண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இங்க டிஸ்பிளேக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அல்ட்ராசோனிக் சப்போர்ட்டோட வந்திருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அது தவிர இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே சூப்பராவே நல்லா பவர்ஃபுல்லா இந்த நத்திங் 3A இருக்கட்டும் 3A ப்ரோவா இருக்கட்டும் ரெண்டுலயுமே சேம் டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். நத்திங் 3A அண்ட் 3A ப்ரோல இதோட வெயிட் 201 கிராமும் அண்ட் 211 கிராம் 3A ப்ரோல எடுத்து வந்திருக்காங்க. ரெண்டு போன்ல சேமான திக்னஸ் தான், 8.4mm திக்னஸ். அண்ட் ரெண்டு போன்லயுமே IP64 ரேட்டிங் இருக்கு. 3 கிப்பிங் லைட்ஸ் ஃபார் நோட்டிபிகேஷன்ஸ் அசஸ் பண்ணிக்கிறது, ரிங் டோனுக்கு ஏற்ற மாதிரி அசஸ் பண்றது ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 3S OS அப்கிரேட். அதுக்கு மேல நத்திங் OS 3.1 சப்போர்ட். இங்க ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC support, under display fingerprint sensor, LPDDR4X, UFS 2.2 தான் கொடுத்திருக்காங்க. சோ இங்க 2.2 கொஞ்சம் டவுன் கிரேட் மாதிரி தான் எனக்கு தோணுது.
ஓவரால் இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட நத்திங் 3A அண்ட் 3A ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரியுமே சேம் எம்ஏஹெச் பேட்டரி தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றது 50 வாட் சார்ஜர். ஸோ 0 to 100 வித்தின் 56 மினிட்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா 45 வாட்ஸ், இந்த வட்டம் 50 வாட்ஸ். பாக்ஸ்ல சார்ஜர் கிடையாது, செப்பரேட்டா தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ஓவரால் நல்ல ஒரு பேட்டரி டியூரபிளோட இங்க நத்திங்கோட OS கம்பைன் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேட்டரி டியூரபிள் தாராளமா 1 டேக்கு மேலேயுமே அருமையான ஒரு பேட்டரி பேக்கப் இந்த ரெண்டு மொபைலுமே எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க கேமரால தான் இங்க ஒரு சின்ன மைனர் சேஞ்சஸ். இங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 MP ஃபார் உங்களுக்கு 3Aலையும் 3A ப்ரோல 50 MP ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட், இதுலயுமே 50 MP OIS சப்போர்ட். அண்ட் 50 MP டெலஃபோக்கஸ் 2S ஆப்டிகல் ஜூம்ல 3Aலையும் அண்ட் 50 MP பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் வித் 60S ஜூமிங் வித் 3x ஆப்டிகல் ஜூம் இங்க நத்திங் 3A ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ரெண்டுலயுமே அல்ட்ரா வைட் சென்சார் உங்களுக்கு சோனி சென்சாரோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 32 MP 3Aலையும் அண்ட் 50 MP 3A ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்க. 3A ப்ரோல மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியும். சோ இங்க 3Aல மட்டும் பாத்தீங்கன்னா பிரைமரி சென்சார்ல மட்டும் தான் நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியும். மீதிபடி ரெண்டுலயுமே உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் டைம் லேக்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நைட் கண்டிஷன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷன் சூப்பராக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் சாம்சங் சென்சார் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் பட்டை கிளப்பிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. போன சீரிஸ்க்கும் இந்த சீரிஸ்க்கும் பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த நத்திங் 3A இருக்கட்டும் 3A ப்ரோல இருக்கட்டும்னு சொல்லிக்கலாம். ஓவரால் கேமரால நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா 3A ப்ரோக்கு கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம் பிகாஸ் ஆஃப் பிரைசிங் கன்சிடர் பண்ணும்போது. பட் அந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் நத்திங் சைட்ல இருந்து. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல்ல 3A இருக்கட்டும் 3A ப்ரோவா இருக்கட்டும் ரெண்டுலயுமே சேம் சிப்செட் Snapdragon 7S Gen 3 ஒரு 4 Marketech 2.5 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 710 எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ ரெண்டு போன்லுமே சேம் சிப்செட். சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். எந்த ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளோட ப்ளே பண்ணிக்கிற முடியுது. அது போக டே டைப்ல மல்டி டாஸ்கிங், ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி இங்க நல்லா ஆப்டிமைஸ் பிகாஸ் ஆஃப் இந்த நத்திங் வைஸ் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதை தவிர்த்து நிறைய கஸ்டமைஸ் விஷயங்கள், அது போக இந்த வட்டம் இந்த எக்ஸ்ட்ரா கீ இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்காக ப்ரொவைட் பண்ணிருக்காங்களா. அந்த ஸ்கிரீன்ஷாட் என்ன, ஏன் ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தா கூட நல்லா இருக்கும். ஸ்கிரீன்ஷாட் வச்சு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏதோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது அளவுக்கு ஒண்ணுமே இல்லைன்னே அதுதான் உண்மையான விஷயம்னே சொல்லிக்கலாம். மீதுபடி இந்த சிப்செட் பாத்தீங்கன்னா 3A ப்ரோல கன்சிடர் பண்ணும்போது இதோட பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு ஒரு 30K கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 30K போன்ல எல்லாமே நல்லா இருக்கு. சிப்செட் வந்து ஒரு 7S Gen 3 கொண்டு வந்திருக்கும் போது இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன் கிரேடா இருக்கு. இல்லைன்னா MediaTek Dimensity 8400 அது மாதிரி போயிருக்கலாம். போயிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு ஆறுதலாவும் இருக்கும். இந்த 30K அண்ட் ஹையர் வேரியன்ட் உங்களுக்கு 34Kக்கும் போகும்போது இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் போது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட் இந்த மொபைல்ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நத்திங் 3A இருக்கட்டும் இந்த 3A ப்ரோவா இருக்கட்டும் போன வருஷம் டிசைன் சேம் டிசைன் தான். நத்திங் வந்து எப்பயுமே அந்த டிரான்ஸ்பரண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. பட் ஆனா அந்த 3A ப்ரோல பேக் சைட்ல டிசைன் ஃபேக்டர், கேமராவோட இம்ப்ளிமெண்ட், அதாவது பிளேஸ்மெண்ட் பண்ண விதங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அது போக இந்த போன்ல 3A ப்ரோ பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பெஸ்ட்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே ஸ்பெக்ஸ் தான். பட் ஆனா என்னைய பொறுத்தளவு இந்த 3A ப்ரோக்கு ப்ராசஸர் மாத்தி இருந்தால் போன் நல்லா இருந்திருக்கும். அதுதான் என்னோட கருத்து. பட் ஆனா இங்க இல்ல. என்னோட திங்கிங் ஆஃப் மைண்ட் பொறுத்தளவு நத்திங் 3A எடுத்துட்டு போயிருங்க. 3A ப்ரோ வேண்டாம். ஏன்னா ஒரு டிசைனுக்காக ஒரு 34K இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இல்ல ஒரு 30K இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா சேம் ப்ராசஸர், சேம் பேட்டரி, அதுல எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. டெலஃபோக்கஸ் மட்டும் உங்களுக்கு ஆப்டிகல் ஜூம் கொஞ்சம் மாறுதே தவிர டே டு டே பெரிய வித்தியாசங்கள் உங்களுக்கு இருக்க போறது கிடையாது. ஸோ டிசைன் வைஸ்ல கான்சன்ட்ரேஷன் பண்றவங்களா இருந்தா 3A ப்ரோக்கு போயிருங்க 30K இன்வெஸ்ட் பண்ணி. இல்லைங்க எனக்கு அதெல்லாம் கிடையாது, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ஸ்டேடியான நல்ல ஒரு OS அண்ட் நல்ல ஒரு ஸ்கின்னோட வேணும்னு நினைச்சீங்கன்னா 3A ஒரு நல்ல ஒரு பிரைசிங்கோட கொண்டு வந்திருக்காங்க. 25Kக்கு தாராளமா இந்த ஒரு பேஸ் வேரியன்ட்டுக்கு போயிருங்க. நல்ல ஒரு ஸ்பெக்ஸ் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்ற கருத்து கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு மொபைலை பத்தி ஒரே வீடியோல நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.